demonstrating, so taking section in a botany laboratory, right? So to study the internal structure, to know the internal structure of a plant material, we have to take a thin section by using a, are you seeing me? Are you seeing the material, Tambi? Okay, very good, very good. So after placing a piece of a stem in a cork, so what we call pith or thermocol, so thermocol நம்ம என்ன பண்றோம், சின்னதா கட் பண்ணிக்கிறோம். சரியா? ஃபுல்லா கட் பண்ணிர கூடாது, just half of the portion should be cut, and in the cut portion we have to place a piece of a stem. So whatever section we are going to study, that should be placed in the cleaved portion, and we have taken the section like this. Already we have taken, இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், thin piece of a section எடுக்கிறோம். Thin sections can be taken. That should be placed in a watch glass. சரியா? இங்க பாருங்க, ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம், ஒரு 3 செக்ஷன் எடுத்துருக்கோம், குட் செக்ஷன் எடுத்துருக்கோம். சரியா? பார்க்குறீங்களா? ஆர் யூ சீயிங் த தின் பீஸ் ஆஃப் அ தின் செக்ஷன் ஆஃப் அ ஸ்டெம்? எங்க பார்க்குறீங்க? ஸோ இங்கே ஒரு செக்ஷன் பார்க்குறீங்க, ஹியர் ஆல்சோ சீயிங், அண்ட் ஹியர் இஸ், தெரியலையா? நல்லா ஜூம் பண்ணுங்க, தெரியுதா? லைட் அடிப்போம், லைட் அடி, தெரியுதாப்பா? செக்ஷன் தெரியுதா? Now we are seeing the section, I think. தெரியுதாப்பா? Yes or no? Are you seeing the sections? Voice break ஆகுதா? ஹலோ, இல்ல செக்ஷன் தெரியுதாப்பா? செக்ஷன் தெரியுதா? நான் கிளாஸ் வர்ஸ் தெரியுதாப்பா? நான் ஒரு நீடில் வச்சு நான் அந்த செக்ஷனை காட்டிட்டு இருக்கேன், தெரியுதா? ஸோ எல்லாமே எதில் இருக்குன்னா வாட்ச் கிளாஸில் இருக்கு. சரியா? அந்த நீ செக்ஷனை பார்க்க சொன்னால் என்ன தேடிட்டு இருக்க? சரி, ஓகே. இப்போ இந்த வாட்ச் கிளாஸில் நான் இந்த தெர்மோகோலை யூஸ் பண்ணி எடுத்த செக்ஷனை வாட்ச் கிளாஸில் போட்டிருக்கேன். தண்ணி எடுக்கணும், ஏன்னா தண்ணி இல்லாமல் நம்ம போட்டால் என்ன ஆயிரும், இந்த செக்ஷனு ட்ரை ஆயிரும். அதனால we have to keep the sections, the thin sections in the watch glass. Are you seeing the sections? Again I am asking, are you seeing the sections? Very good. So now, so from these good sections, நம்ம ஏதாச்சும் ஒரு செக்ஷன் எடுத்தேன்னா, very good. So இதுல இருந்து என்ன பண்றோம், பெஸ்ட் செக்ஷனை நம்ம செலக்ட் பண்றோம். எதுக்காக செலக்ட் பண்றோம் அப்படின்னா, in the next watch glass, so we have a stain. So this is a stain called saffronin. சரியா? saffronin. இதோட கலர் என்ன அப்படின்னா, ஸோ நான் வைக்கும் போது பார்ப்பீங்க, இது ரெட் கலர் இருக்கும். சரியா? டார்க் ரெட் கலர்ல இருக்கும். ஸோ ஐ ஆம் பிளேசிங் 1 or 2 drop of saffronin stain in the watch glass. So it is already taken with the water. சரியா? It is already filled with the water. Now you may see the color of this saffronin stain. தெரியுதா? What is the color of this stain? saffronin color என்னன்னு பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களாப்பா? Yes. So now I am taking the sections, a thin section already we have taken, which is placed in a stain. சரியா? So the saffronin stainல நான் என்ன பண்றேன், இதை நான் place பண்றேன். சரியா? So why, what for we are placing this section in a saffronin? So because the thin sections cannot be seen through the microscope. ஏன்னா அந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ எல்லாமே green கலரில் இருக்கும், அஃப்கோர்ஸ். ஸோ we have to differentiate what are the types of cells in the plant tissues. ஸோ நார்மலாக பிளான்ட் டிஷ்யூஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? மேலேருந்து பார்க்கும்போது எபிடெர்மிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டிக்கல் செல்ஸ் இருக்கும், பேரன்கைமா செல்ஸ் ஆர் தேர், coloncyma cells are there and sclerenchyma cells are there. ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்ஸும்
ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்லும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். ஸோ ஈச் டைப் ஆஃப் செல்ஸ் ஹாவ் அ டிஃபரண்ட் ஷேப் and different size, right? So if we do not stain with the saffronine, சரியா, கலர்லெஸ்ஸா எல்லாமே ஒரே மாதிரி கிரீன் கலர்ல தெரியும். we cannot differentiate the types of cells. எல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சா எது பேரண்ட் கைமா செல்கள், எது கோலன் கைமா செல்கள், எது ஸ்க்ளீரன் கைமா செல்கள் நம்மளால வேறுபடுத்தி பார்க்க முடியாது. so for that reason we are using this stain. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, நிறமின்னு சொல்லுவாங்க. by using this stain we are staining the material what we already taken, that material can be stained with the saffron. Now you are seeing the difference. See, come close, light. So I am indicating the stained section, thin sections. நான் பாயிண்டர் வச்சு காட்டுறேன், பாக்குறீங்களா? இந்த நீடில் வச்சு காட்டுறேன். Are you able to see the stained thin section of a stem portion? பாக்குறீங்களா? Are you able to see the section? Yes. உண்மை சத்தத்தை காணோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததுல நீங்க கிரீன் கலரா பார்த்துருப்பீங்க ஸ்டெயினை, ஐ மீன் ஸ்டெம் போர்ஷனை. thin sections it is a green color. Now after staining you are seeing the section in a red color. பார்க்குறீங்களா? Right. So this is a stained plant section. So now we are taking this plant section and it will be placed on the slide. So whenever we are placing a thin section plant material, we should place the section at the center of the slide. சரியா? So I told you that the slide, glass slide is a rectangular in shape. So we have to place the specimen or material on the center of the slide. So நீங்க பார்க்கறதே இப்ப நான் indicate பண்றேன். Again I am using this needle. So this is a rectangular glass slide. So at the center of this glass slide I have placed this stained section. பார்க்கறீங்களா? Yes or no? Yes. Very good. Okay, now it is over. So we have taken the section, we processed, stained with the saffronine, and after processing the plant material with the saffronine stain, we have transferred this section on the slide. சரியா? ஸோ இதோட நம்ம மைக்ரோஸ்கோப்புக்கு போய் பார்க்கலாமா, இல்லை வேற ஏதாவது ஸ்டெப் இருக்கா அப்படின்னா, எஸ், ஒன் மோர் ஸ்டெப் இஸ் தேர். என்ன ஒன் மோர் ஸ்டெப்பு? இப்போ இப்படியே வச்சு பார்த்தா மைக்ரோஸ்கோப்ல தெரியும். So without adding anything we can see this section under microscope. But if you keep this material for longer period, இப்படியே நம்ம வச்சு பார்த்தா என்ன ஆகும், காத்துல இந்த மெட்டீரியல் என்ன ஆயிரும், ட்ரை ஆயிரும். Since the material is open, it will be dried in the air. அப்ப என்ன பண்றோம், we have to mount on a slide with the help of a glycerin mounting agent அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? ஒட்டக்கூடிய திரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய glycerin. So it is a glycerin bottle in which a glycerin is there. So it is a liquid, ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும். So this glycerin can be added. So what for we are adding glycerin? 1 or 2 drops should be placed on the specimen. So this is for mounting the plant material, plant section on the glass slide. So இந்த glass slideல வச்சிருக்கிற இந்த ஸ்பெசிமென் என்ன பண்றோம், மவுண்ட் பண்றோம். மவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிளிசரின் பேர் என்ன, மவுண்டிங் ஏஜென்ட். சரியா? மவுண்டிங் ஏஜென்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கிளிசரினை நம்ம அந்த ஸ்லைட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், we are going to place a thin glass slip which is called as cover slip. இது ரவுண்டா இருக்கும், மெல்லிசா இருக்கும். இது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். when you come for the practical, so our lab assistant will supply this glass material. Whenever you are handling this cover slip, so we should be very careful. சரியா? we should handle this this glass slip very carefully. சரியா? because it is very thin, so it can be broken. Right.
So now I have taken this glass cover slip. ஏன் இது cover slip ன்னு சொல்றோம் தெரியுதா? Since it is going to cover the specimen, so from the dryingல இருந்து இத என்ன பண்றோம், இந்த கவர் ஸ்லிப்பை வச்சு நம்ம பாதுகாக்கிறோம் plant specimen. By using this cover slip we are preventing this plant specimen from the drying. Then after placing the glycerin and we are going to add this cover slip on the slide. சரியா? Now when you place the cover slip you have to be very careful. இந்த கவர் ஸ்லிப்பை போடும்போது என்ன பண்ணணும், மெதுவா போடணும். ஸோ இந்த கவர் ஸ்லிப்ல நம்ம பிளேஸ் பண்ணும்போது there is a possibility of a formation of a bubble, air bubble வராம என்ன பண்ணணும், நம்ம பார்த்துக்கணும். சரியா? Here I have placed a glycerin, so the section is there, so cover slip is also there, so there is no air bubble here. சரியா? Now you are seeing a plant specimen at the center of the slide. Now it is a completely prepared slide. சரியா? Right? So this is called as a temporary mount ன்னு சொல்லுவாங்க. temporary mount அப்படின்னா கிளிசரினை பயன்படுத்தி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு தான் என்ன பண்ண முடியும், இந்த plant specimen dry ஆகாம காப்பாற்ற முடியும். சரியா? So in the glycerin it is only for some time. After half an hour to 1 hour the glycerin may be dried. Plant material also getting dry. சரியா? அதனால so it is a temporary mounting only. So we have to use once we observed it can be discarded. Right? So it is not a permanent mount. So it's a temporary mount. Right? So I summarize what we discussed so far. So far we discussed the section taking. For section taking we need the plant material. The plant material, a small portion of plant material is enough to take the section. So with the help of this cork, this thermocol, so we are going to take the section. So first the thermocol should be cleaved like this, and in which we are going to place a stem and we are taking the section. சரியா? So already I have shown, and after taking the section, that section should be placed in the watch glass. That watch glass already filled with the water. Then once the section taking is over, we have to select a good section for staining. In the second watch glass I have added 1 or 2 drops of safranin in water. So this safranin which is useful for staining the sections. சரியா? So after a few minutes we have to take out the stained section. இதை என்ன பண்றோம், எடுத்து so we are placing on the glass slide. சரியா? So already I have shown. So after placing the section on the glass slide, so we have to place